ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் ஃபைனான்சஸ். இப்போ நாம் ஒரு பிளெயின் ஸ்டைலில் உள்ள ஊத்தாப்பம், பேசிக் ஊத்தாப்பம் பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ இதுக்கு நாம் இப்போது கீ வச்சு சீசன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நாம் மாவை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது இவ்வளவும் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை தான் நான் இப்போ இதில் போட போகிறேன். அவ்வளோதான், இவ்வளோ போதும் ஒரு தோசைக்கு. ஸோ வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டிருக்கேன். இதை நாம் லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துடலாம் அந்த மாவோட ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இப்போ இது மேலே நாம் கீ ட்ரிசில் பண்ணிடலாம். இந்த வெஜ்ஜீஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான். நமக்கு தேவைன்னா இது ஒரு மூடி கூட போட்டுக்கலாம். இப்படி ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அந்த வெஜ்ஜீஸும் லைட்டாக கொஞ்சமாக குக் ஆகி, ரொம்ப குக் ஆகிருக்காது, லைட்டாக குக் ஆகிருக்கும். லைட்டாக பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருக்குதுன்னு. நல்லா இதாகிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது. மேலெல்லாம் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மூடி போடும்போது மேலேயும் நல்லா ஈவனாக குக் ஆகிடும் எல்லா சைட்ஸ்லேயும். அவ்வளவுதான், நம்மளோட ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வேணால் இருக்கட்டும். இப்போ நாம் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஊத்தாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எல்லாருமே பண்ணி சாப்பிட்ற ஒரு ஈஸியான ரெசிபி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.